என் அன்பு குழந்தையே, சமபாவத்துடன் தான் நான் எல்லோரையும் பார்ப்பேன் என்பதை என் சச்சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறேன். யாரேனும் மனிதன் தவறு செய்திருந்தாலோ அல்லது விரும்ப தகாத முறையில் நடந்து கொண்டிருந்தாலோ அப்போ நீ நினைவில் ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும். அந்த நபருக்கு அவர் செய்ததோ சொன்னதோ அவரது மனநிலையிலிருந்து சரி என்று தோணக்கூடும். மற்றவர்களை மாற்ற நினைப்பதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்வதற்கான வேலையில் ஈடுபடு. நீ மாறும் அந்த நாள் உன்னை சுற்றி இருப்பதை பற்றிய உன் கண்ணோட்டம் மாறிவிடும். அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையின் திரையரங்கத்தில் விரிந்து வரும் ஒரு காட்சிக்கு நீ சாட்சியாக இரு. படிப்படியாக வாழ்க்கை என்றும் திரையில் காணப்படும் திரைப்படம் வெறும் மாயை என்பதை நீ புரிந்து கொள்வாய். அந்த சமயத்தில் நீ அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையின் ஒரு காட்சியை அழகாக உருவாக்கலாம். மேலும் மற்றவர்களுக்கும் அதே போல நீ பயன்படலாம். இந்த பூமியில் நீ ஏற்றுக்கொண்ட கர்மாவின் பயணம் இனிமையாக மாறிவிடும். எப்போ என்றால் உன் எண்ணங்களை உருவாக்கியவன் மற்றும் அதற்கு பின்னர் உன் உலகத்தை உருவாக்கியவன் நீதான் என்று தெரிந்து கொண்டாள். நீ ஒரு தெய்வீக நெருப்பின் சிறிய ஒரு பொறி. அது ஒரு மாபெரும் தெய்வீக நெருப்பிலிருந்து வந்திருக்கிறது. மேலும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த சக்தியை பயன்படுத்தி ஆரோக்கியமான, சந்தோஷமான, விஸ்தாரமான இடத்தை படைக்க உபயோகப்படுத்து. ஒரு வியாழக்கிழமை அன்று என் ஸ்தவன மஞ்சரியை படி. மகிழ்ச்சியுடன் இரு. என்னைக்கும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது.